Hello children, welcome to our chat room. Number வேத காலம், வேதிக் பீரியட். அதுக்கப்புறமா ராமாயணம் மகாபாரதம்ங்கிற இதிகாச காலம். வியாசரோட மகாபாரதம், அதுலேயே பகவத்கீதை. இது எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் வந்தது பார்த்தோம். இத சனாதன தர்மத்தில் வேதிக் பீரியட், வேத காலத்துக்கு அப்புறமா இதிகாச புராண காலத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, சொசைட்டி வாஸ் சேஞ்சிங். சொசைட்டியில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இந்த பீரியட் காலத்தை கிமு கிபின்னு படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம ஹிஸ்ட்ரியிலெல்லாம். இங்கிலீஷில் அதையே பிசி ஏடி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த காலம் கிமு 6வது நூற்றாண்டுலேருந்து கிமு 5வது நூற்றாண்டு வரைக்கும் நடந்த காலம். இதே மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் பிசிஇன்னு சொல்கிறோம். பிசிஇ அண்ட் சிஇ, பிஃபோர் த காமன் ஈரா அண்ட் காமன் ஈரா. இன் திஸ் வே நம்ம ஒரு ரிலிஜனோட கனெக்ட் பண்ணாமல் காலத்தை குறிப்பிட முடியும். இந்த சமயத்தில் தான் ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப வேகமாக 2 புது மதங்கள் பரவ ஆரம்பிச்சது. நியூ ரிலிஜன்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுதான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம், தமிழில் புத்த மதம் அண்ட் சமண மதம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுற ஜனங்களுக்கு இது வேதம் தானே. அதனால் வேதம் எல்லாம் சன்ஸ்கிருத்தில் இருந்தது. எல்லா புராணங்கள், யாகங்கள், ஆகமங்கள், கோவில் வழிபாட்டு முறை, இது எல்லாமே சன்ஸ்கிருத்தில் இருந்தது. அந்த சன்ஸ்கிருத் காமன் லாங்குவேஜாக அப்போ இல்லை, அது பொதுமொழி இல்லை. பொதுமொழிங்கிறது பாலிங்கிற லாங்குவேஜ். எல்லாரும் ஒருத்தருக்கு சமரசமாக பேசுறதெல்லாம் பாலி லாங்குவேஜ். இந்த சன்ஸ்கிருத் படித்தவா எல்லாரும் பிராமின்ஸ்ன்னு, அந்த பிராமண குலத்தில் பிறந்தவாளாக இருந்தான். அவள் என்ன பண்ணினா, பொது ஜனங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிற முறையெல்லாம், அந்த விதிகளெல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, இந்த ஹோமம், இந்த பூஜை, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும், லைஃப்லோட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் முக்தி, சால்வேஷன் இதெல்லாமும் கிடைக்கும் அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ண வச்சா. இதோட இன்னொன்றும் இருந்தது, இன்னொரு ப்ராப்ளம். இந்த காஸ்டிசம்ங்கிறது இருந்தது. அப்போ இருந்த காஸ்டிசம்னா, யாராவது ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வேலையை பண்ணிகிட்டே இருந்தால், அப்போ அந்த ஃபேமிலியில் எல்லாருமே அந்த வேலையை கற்றுக்க சான்ஸ் இருக்குது. இப்போது ஒருத்தர் கார்பெண்டராக வேலை செய்கிறாருன்னா அவரோட, இல்லைன்னா ஒருத்தர் தங்க நகை செய்கிற கோல்ட் ஸ்மித்னா அவர் தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் அவர் அப்பா, அப்புறம் அவர், அப்புறம் அவர், அதுக்கப்புறம் அவர் பையன், இந்த மாதிரி வழி வழியாக அந்த வேலையை கற்றுண்டு, அந்த தொழிலை கற்றுண்டு அவள் அதை பண்ணி காமிச்சா. ஏன்னா அந்த எபிலிட்டி டு டூ தட் அந்த ஃபேமிலியில் ஜெனட்டிக்கலி வந்துட்டு இருந்தது. அதனால் சொசைட்டியில் அவளுக்கு உடனே ஒரு காஸ்ட் பேரை கொடுத்துட்டோம். வழி வழியாக இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தொழிலை பண்ணுறவாளுக்கு அந்த குலத்தோட பேரை கொடுக்கறது பழக்கமாக போச்சு. ஸோ மந்திரங்கள் சொல்கிற ஃபேமிலிஸை பிராமண குலம்ங்கிறா. வேறு ஏதாவது நாட்டெல்லாம் காக்கிற அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் அது சத்திரியாங்கிறோம். வியாபாரங்களில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜெனட்டிக்கலி ரொம்ப அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆற்றல் இருக்கிறவாளுக்கு வைஷ்யான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம்ன்றது வேரியஸ் குலங்களை கிரியேட் பண்ணிட்டு, இதுதான் பகவான் கிருஷ்ணன் கூட பகவத்கீதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ இருந்த சொசைட்டியை நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி டிஃபரன்சஸ்னால வந்த ஒரு முரண்பாடு, அதோடு சேர்ந்து லைஃபோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குச்சு. பூஜை புனஸ்காரம் பண்ணி அதனால் நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கலவரம், கன்ஃபியூஷன், இதெல்லாம் இருந்துருந்தது. இப்போ புதுசாக 2 மதங்கள் வரவே ஜனங்களுக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. இதை ஸ்ப்ரெட் எப்படி ஆச்சுன்னா, அப்போ இருந்த பெரிய பெரிய மகாராஜா
அசோகா அசோகா மகதாக் என்கிற பெரிய சாம்ராஜ்யம், எம்பரர் அசோகா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கனிஷ்கா டைனாசிட்டின்னு இருந்தது. அதில் ஹர்ஷவர்தனான்னு ஒரு பெரிய எம்பரர். இவெல்லாம் நம்ம முழு பாரத தேசத்தையே ரூல் பண்ணிட்டு இருந்தா. அவளோட கிங்டம் அவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த எம்பரர்ஸ் எல்லாம் புத்த மதத்தை சப்போர்ட் பண்ணினான். எல்லா இடத்துலையும் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி எல்லாம் கட்டி கொடுத்தா. மொனாஸ்ட்ரினா விஹாரம், புத்த விஹாரங்களை பில்ட் பண்ணினான். ஒரு மத வளர்ச்சிக்கு ஒரு ஸ்டேட்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு எம்பரர் இருந்தான்னா அந்த காலத்துலலாம் அந்த எம்பரர் எவ்வளவு தூரம் கோவில்கள்லாம் கட்டி கொடுக்குறானோ, அந்த கோவிலில் பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் பண வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறானோ, அதை பொறுத்து தான் அந்த மதம் வளர முடியும், அந்த ரிலிஜன் ப்ராஸ்பர் ஆக முடியும். இது அந்த காலத்தில் இந்த எல்லா கிங்ஸும் எல்லா ராஜாக்களும் ஃபாலோ பண்ணினான். முக்கியமாக கோவில் கட்டுறதுங்கிறது அவளோட ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டீஸ். அந்த சமயத்தில் கடல் வழியாக, சீ ரூட் வழியாக நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வருவா. இந்தியாவிலேருந்து நிறைய ட்ரேடர்ஸ் வெளி தேசங்களுக்கு போவா, ஃபாரின் கண்ட்ரிஸ். அது மாதிரி பண்டத்தில் தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, வியட்நாம், லாவோஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பர்மா, சைனா, ஜப்பான், மங்கோலியா, கொரியா, இந்த மாதிரி இடங்கத்துல புத்திசம் பரவித்து. நம்ம கண்ட்ரிலேருந்து போகிற ட்ரேடர்ஸ் எடுத்து அவள் அங்கே போய் இதெல்லாம் பற்றி சொல்கிறதுனாலையும், அங்கேருந்து வர ட்ரேடர்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அவள் சர்ப்ரைஸ்ட் ஆகி புதுசாக ஒரு நாவலாக புதுசாக ஒரு ரிலிஜன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் தன்னோட ஊரில் அதெல்லாம் பற்றி சொல்லி அங்கே இப்படி தான் புத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் எல்லாம் வெளியூர்லேருந்து இங்கே வந்ததில்லை. இதை ஸ்டார்ட் பண்ணவா நம்ம இந்தியாவில் பிறந்தவா தான், நம்ம பாரத தேசத்தில் பிறந்தவா தான். புத்தர் அந்த காலத்தில் நேபாளெலாம் கூட ஒன்றா தான் இருந்தது. ஸோ புத்தர் நேபாளில் லும்பினின்னு ஒரு இடத்துல பிறந்தார். ஷாக்கியா டைனாசிட்டியில் பிறந்தார். அவன் அப்பா ஒரு பெரிய கிங், அந்த ஊரில் ஒரு பெரிய கிங்காக இருந்தார். ஸோ அப்பா அம்மா இவருக்கு வச்ச பேர் சித்தார்த். கௌதமர் புத்தருங்கிறது லேட்டரான் வந்த நேம். முதல்ல அவர் பேர் சித்தார்த். இவ அப்பா ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட, ஒரு கிங்காக இருக்கிறதுனால ஒரு பையன் பிறந்திருக்கான்னு அஸ்ட்ராலஜர் கூப்பிட்டு இவனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்லாம் கேட்குச்சு. அவள் எல்லாருமே சேர்ந்து சொன்னான், இவன் ஸ்பிரிச்சுவல் லைனில் தான் போவான், பெரிய துறவி ஆயிடுமா, ராஜா ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. அதனால அவள் அப்பா என்ன பண்ணினா, அவனை எங்கேயுமே வெளியிலெல்லாம் சித்தார்த்த ஐஷன் போகாமல் அந்த பேலஸ்குள்ளேயே, பெரிய அந்த கார்டனோடு இருக்கிற அந்த பெரிய பேலஸ்குள்ளேயே அவனை அங்கேயே அவனுக்கு எல்லா டீச்சர்ஸ்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து உலகத்தோட ஒரு கான்டாக்டும் இல்லாமல் அவன் இருந்துருந்தான். ஆனால் ஒரு நாளைக்கு என்னாச்சு, அவன் ஒரு சேரியட்டில் பை த டைம் அவனுக்கு கல்யாணம் ஆகிறது, அவனுக்கு ஒரு சின்ன பையன் கூட பிறக்கிறது. சேரியட்டில் ஏறிட்டு அவன் போயிருந்தான். அப்போ ரோட்டில் யாரோ ரொம்ப சிக்காக ஒரு பர்சனை பார்க்குறான். அது பார்த்த உடனே அது எதனால அவன் அப்படி இருக்கான், நான் அந்த மாதிரி அவன் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், அந்த சேரியட் சொன்னால் அவனுக்கு உடம்புல டிசீஸ் வந்துட்டு, அவனுக்கு ஹெல்த் இல்லை, அதனால அவன் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னான். ஓ ஐயோ அப்படியா, அப்படின்னா ஒருத்தரோட பாடிக்கு அந்த மாதிரி டிசீஸ்லாம் கூட வருமா அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாக்க யாரோ ஒருத்தர் ரொம்ப ஓல்டாக போய் அப்படியே இது குச்சி வச்சுட்டு கூனிண்டு போகிறா, உடம்பு அடக்கவே முடியாமல் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே இவன் யார், ஏன் இவன் இப்படி நடந்துருக்கான், என்ன மாதிரி ஏன் இல்லைன்னா, அவனுக்கு வயசாயிடுத்து, ரொம்ப வயசானதுனால உடம்புல சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடுத்து, அதனால அவன் இந்த மாதிரி ஒரேடியாக விதர்டாக அப்படி இருக்கான் அப்படின்னு. அப்புறம் சரின்ற அப்போ இதுவும் ஆகுமா அப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்படின்ட்டு மைண்டில் நினச்சிக்கிறான். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாக்க ஒருத்தர் யாரோ 4 பேர் டெட் பாடியை எடுத்துட்டு போயிருந்துருக்கா. இந்த ஆள் ஏன் இப்படி படுத்துட்டு போயின்னு இருக்கான் அப்படின்னு கேட்டால், அந்த டிரைவர் சேரிட்டியை சொல்கிறான், இந்த ஆளுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, அவன் டெட் ஆகிட்டான், இனிமேல் அவ்வளோதான், அவனுக்கு இனிமேல் லைஃப் ஓவர், கத்தம் அவனுக்கு அப்படின்னா. ஓஹோ, அப்போ இதெல்லாம் கூட ஆகுமா, அவன் என்னமா, இப்போ எனக்கும் இதெல்லாம் வரும் இல்லையா, இப்போ இந்த மாதிரி மிசரிஸ், இந்த மாதிரி டிசீஸ், இந்த மாதிரி டெத்து இதெல்லாம் வருமே அப்படின்னு இதுக்கு நான் எப்போலேருந்து பயப்படணும், இப்போலேருந்து பயப்படணுமா அப்படின்னு ஒரு மாதிரி மைண்டில் ஒரு பயம் வந்துடுது. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அது எதனால அந்த மாதிரி ஆகுது, அது பண்ணாமல் அது வராமல் இருக்கிறதுக்கு, அது வந்தால் சேடாகும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு
ஒரு குவெஸ்ட் வந்தது மைண்டில். அதாவது அதை பற்றி ஒரு சர்ச் ஆஃப் தட் நாலேஜ் அவன் போகணுன்னு ஆசைப்படுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், தன்னோட பேலஸ்லேருந்து பாதிர நைட்டில் மிடில் ஆஃப் த நைட்டில் கிளம்பி அங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லிக்காம கிளம்பி போயிடுறான். கிளம்பி போன அப்புறம் அவன் வந்து நேபாளிலேருந்து எல்லாம் நடந்து வாக் பண்ணி இங்கே நாலந்தா இந்த பீகாருக்கு வந்துடுறான். வாரணாசி, கயா அந்த ஏரியாவுக்கு வரான். வந்துட்டு அங்கே உடனே அங்கே 2 குரு அவனுக்கு கிடைக்கிறா. அந்த குரு கிட்ட வந்து ஃபுல்லாக யோகா சாதனா ஃபுல்லாக கற்றுக்குறான். ஸோ இவன் வந்து அது எல்லாத்தையும் இவன் கற்றுன்ட்டு அப்புறம் அங்கே போய் ரிவர் சைடில் போய் உட்காந்துட்டு கயா புத் கயானே பேர் இருக்கு. அந்த இடத்துல போய் சமாதியில் உட்காந்துட்டு அந்த ட்ரீக்கு உட்காந்துட்டு ரொம்ப நாளி மெடிடேட் பண்ண அப்புறம் அவருக்கு மைண்டில் ஒரு ஞானம் பிறக்கிறது, ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கிறது. தட் எப்படி இந்த மாதிரி சேடாக ஃபீல் பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரி திங்ஸ் பெர்மனண்ட் ஹாப்பினஸ்ஸாக அவர் எப்படி மைண்டை வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் அவருக்கு கிடைச்சப்புறம் அவருக்கு அவரோட பேர் புத்தர்னு ஆச்சு. புத்தர்னு என்லைட்டன்டு பர்சன், ஞானின்னு அர்த்தம். இப்போ அதை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு வர்றார். அவரை சுற்றி இப்போ நிறைய பேர் ஒரு 40,000 டெவோட்டீஸ் வந்து அவரோட ஜாயின் பண்ணிடுறான். இந்த மாதிரி புத்திஸ்ட் டெவோட்டீஸாக இருக்கிற பேர் மாங்க்ஸ்னு பேர், புத்திஸ்ட் மாங்க்ஸ். அவளை பிக்குன்னு சொல்லுவா, பிக்ஷுன்னு சொல்லுவா, புத்த பிக்ஷுன்னு சொல்லுவா. இந்த 2 மதமுமே புத்திஸ்ட் அஸ் வெல் அஸ் இந்த ஜெயினிசம் சிரமணான்ற ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவா. சிரமணான்னா அசெட்டிக் லைஃப். நீ வந்து யூ ஷுட் நாட் கோ ஆஃப்டர் ஃபுட், யூ ஷுட் நாட் ஆல்வேஸ் பி சீக்கிங் ஃபுட் அப்படின்றது அவளோட ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ். அதனால் அவள் என்ன பண்ணுவாள், அந்த புத்திஸ்ட் பிக்ஷுலாம் ரோடு வழியாக போவான். அந்த காலத்தில் வில்லேஜ் வழியாக போவா, எங்கேயாவது போய் இடத்துல உட்காந்துருப்பாள். அதை பார்த்த உடனே ஜனங்கள் பீப்புளுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஐயோ பிக்ஷுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவுட் ஆஃப் கைண்ட்னஸ் சாப்பாடு கொடுப்பா. அந்த சாப்பாடு அவள் என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட வேண்டியது தான். இவாளாக ஒன்றும் சர்ச் பண்ணிட்டு சீக் பண்ணிட்டு புதுசாக ஃபுட்டுக்கு போகவே மாட்டாள். அப்புறம் இவாளுக்கு வந்து எந்த ரிச்சுவல்ஸ், ரைட்ஸ், பூஜா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹோமம், ரைட்ஸு, பூஜா இது மாதிரி இந்த வேதிக் திங்ஸ் எல்லாம் அவளுக்கு பிலீஃபும் கிடையாது, ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது. அப்போல்லாம் ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது. அதுக்கப்புறமா அவளுக்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்த அப்புறம் 2 செக்டாக பிரிஞ்சுட்டா. தீனயானா, மகாயானான்னு 2 புத்திஸ்டோட 2 செக்ட் இருக்கு. அதில் பார்க்க போனோம்னா புத்த விஹாரத்துலலாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐடல்ஸ் வச்சுருக்கா, புத்தரோட ஐடல்ஸ். புத்தரோட டீனட்ஸில் அஹிம்சா, மெயினாக அஹிம்சா பரமோ தர்மன்னு அஹிம்சா தான், நான் வயலன்ஸ் தான் ஃபஸ்ட் டீச் பண்ணார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அத்தனை கண்ட்ரீஸ்லேயும் எது பறக்கிறதோ எது நடக்கிறதோ எல்லாத்தையுமே வாய்க்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டா. இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் ஜெயினிசம் பற்றி பார்க்கலாம்.